கெட்ட பிள்ளையா? என்ன முருகா சொல்ற? வேற வேஷத்துல போன்னு சொன்னேன். அப்ப யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அது நிறைவேத்துற தைரியமும் வேணும். வேற வேஷத்துலன்னா என்ன வேஷத்துல போறது? அதையும் நீயே சொல்லிட முருகா. எல்லாத்தையுமே நானே சொல்லணும்னு எதிர்பார்த்தா எப்படி பரமேஸ்வரி? பேத்திகளை பார்க்க போகணும்னு ஆசை இருக்குல்ல. உன் மூளைய கசக்கி எந்த விஷயம் போடலான்னு யோசி. நான் வரட்டுமா? போயிட்டியா? சரி, இது ஏன் பிரச்சனை? முருக சொன்ன மாதிரி நான் தான் இதுக்கு யோசனை பண்ணணும். எந்த வேஷத்திலேயாவது ஒரு வேஷத்தை போட்டு நாளைக்கு என் பேத்திங்களை நேர்ல பாத்துட்டு வருவேன். அதுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி பாத்துக்கிறேன். வாவ். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோலம்! என்ன ரேவதி, நைட் ஷிஃப்ட் போல இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்க? நைட்டு ஃபுல்லா இங்கதானா? அக்கா, கோலம் சூப்பரா இருக்கு. இரு, கோலத்தோட உன்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடு எடு. ரேவதி, கல்யாண பொண்ணு நீ எதுக்கு கோலம் எல்லாம் போடுற? அதுக்குதான் வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல. அம்மா, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. இந்த விசேஷ நாள்ல வாசல் முழுக்க ஒரு பெரிய கோலம் போடணும்னு நினைச்சேன். அதான் நானே போட்டுட்டு இருக்கேன். பொண்ணுங்கன்னா கோலம் போடணும், வீட்டை பெருக்கணும்னு யார் சொன்னது? ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா நாம எல்லா ஃபீல்டுலயும் முன்னேறணும். நீ படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீ வெளியே வரணும். நல்ல நாளாதுமா கூட ஆம்பளைங்களை அத்தை வறுத்தெடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. அம்மா, ஒரு நாள் என் ஆசைக்கே கோலம் போட்டேன், விடுங்கம்மா. இது பெருசுப்படுத்தாதீங்கம்மா. சரி சரி, கோலம் போட்டது போதும், வெளியே வா. ரேவதி, வா. ஏன் தயங்குற? இல்லம்மா, என்ன சுத்தி கோலமா இருக்கு. இத தாண்டி எப்படி வர்றதுன்னு தான் தெரியல. நடந்து வா, ஏன் யோசிக்கிற? என்னம்மா, நடந்து வந்தா கோலம் அழிஞ்சிரும், அதான். கொஞ்சம் கோலம் அழிஞ்சா ஒண்ணும் ஆகாது, வெளியே வா. அம்மா, அக்கா கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய கோலத்தை போட்டிருக்கா. அது அழிஞ்சா பரவாயில்லன்னு சொல்றீங்களே, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி, அப்ப ரேவதி எப்படிதான் வெளியே வருது? What to do? இதோ ரேவதியை கட்டிக்க போற மாப்பிளையே வந்துட்டாருல்ல. சகல, உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டாஸ்க் இருக்கு. இங்க பாருங்க, ரேவதி கோலத்துக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்போ உங்க டாஸ்க் என்னன்னா, கோலத்தை அழிக்காம பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க சொல்லுங்க. இருங்க, ட்ரை பண்றேன். பண்ணுங்க 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 பண்ணுங்க. கோலத்தை மிதிக்க கூடாது, அங்க இருந்த. பொங்கல் வைக்க இதுதான் நல்ல நேரம். அடுப்ப பத்த வச்சு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? நீ சாமிய கும்பிட்டு அடுப்ப பத்த வைமா. மாப்பிள்ள தனியா நிக்கிறானே, என்ன பண்ணலாம்? மேடம், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. மகேஷும் ரேவதியும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தே பொங்கல் வைக்கட்டுமே? வைக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்ல. மகேஷ், நீ போ, ரேவதியோட போய் பொங்கல் வை. ரேவதிக்கு ஹெல்ப் பண்ணு, போ. போங்க.
என்ன பண்ணணும்? தண்ணி கொதிச்சதும் பால் ஊத்தணும். ஆ. அடுத்த வருஷம் தலை பொங்கலே, அதுக்கு இந்த வருஷமே சும்மா ஒத்திக்க பாக்குறீங்களோ? பார்த்து தடிக்க விழுந்துடாதீங்க. பார்த்து சகல. மாமா ஆ? உங்க தலை பொங்கல் இங்கதானே நடந்துச்சு? Of course, இங்கதான் நடந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரியாம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சா? ஆ? ம், துர்கா, அத நான் சொல்றேன். அப்போ ஏதோ நடந்திருக்கு. ரோகிணி சொன்னா கேளு, அந்த டாபிக் வேணாம். ஏன் மாமா வேண்டாங்கறீங்க? அக்கா நீ சொல்லுக்கா. சுவாதி வேணாம், இத விட்டுருவோம். அது கொஞ்சம் சில்லித்தனமான மேட்ரு. ஏங்க அப்படி என்னதான் பண்ணீங்க? நீங்க வேணாம்னு சொல்லும்போது தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சிலம்பா, நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒருத்தில்லாத மேட்ருப்பா. ரோகிணி தேவையில்லாம பில்டப் கொடுக்குறாப்பா. அக்கா நீ சொல்லு, அப்படி என்னக்கா நடந்துச்சு? எங்க தலை பொங்கல் அப்போ ரேவதி மகேஷ் மாதிரி தான் நாங்களும் பொங்கல் வச்சோம். பொங்கல் ரெடி ஆனதும் சூரியனுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே இவரு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு யாருக்கும் தெரியாம பொங்கலை சாப்பிட்டுட்டாரு. அத நான் பாத்துட்டேன்.